கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 9. உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம் வாழ்க்கையிலே பரிபூரணத்தை கட்டளிடுகிற கடவுள். பரிபூரணம் என்பது என்ன? த ஃபுல்னஸ், முழுமையாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கடவுளுடைய ஆசீர்வாதம் என்பது எப்படி நம்முடைய நிலைமையை தாண்டி, நம்முடைய சூழ்நிலைகளை தாண்டி அல்லது நம்முடைய தகுதியை தாண்டி செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கிறதோ, அதே வண்ணமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பரிபூரணமாக நிரம்பி வழிகிறதான ஆசீர்வாதங்களை இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக நம்முடைய கடவுள் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே மிக முக்கியமான அற்புதம் என்பது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000த்திற்கும் அதிகமான மக்களை போஷித்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவற்றில் நாம் படிக்கும் பொழுது கையில் இருந்தது என்னமோ மிக மிக சொற்பமான பொருள் தான். 5 அப்பமும் 2 மீன்களும் மாத்திரம் இருக்கிறது. சாப்பிட்டவர்கள் 5000த்திற்கும் அதிகமானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மீதியானவைகளை அவர்கள் 12 கூடையில் எடுத்து வைத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்படி பழைய ஏற்பாட்டிலும் கூட நடந்த அற்புதங்கள், குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனமாக இருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில் கடவுள் அவர்களை ஆசீர்வதித்த பின்பு அவர்கள் கானான் தேசத்தில் செல்வந்தர்களாக அவர்கள் வாழும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன செய்தது? அவருடைய வாழ்க்கையில் பரிபூரணத்தை கட்டளையிட்டது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கடவுள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். என்னவென்று சொல்லி, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியானால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. அழுது கொண்டும் சிரித்து கொண்டும் நம்மால் இருக்க முடியாது அல்லவா? மகிழ்ச்சி இருந்தால் அங்கே துக்கம் நீங்கிவிடும். துக்கம் இருந்தால் அங்கே மகிழ்ச்சி இல்லாமற் போகும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக பரிபூரணமாக்குகிற கடவுளாக இருக்கின்றார். அதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் அதை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். உங்களுக்கு அவர் பரிபூரணம் உண்டாகச் செய்வார். எந்த இடத்தில் எல்லாம் கடவுள் தொட்டு ஆசீர்வதிக்கிறார், அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமாகிறதற்கான அடையாளமாக இருக்கும் என்று தெளிவாக இந்த 9வது வசனம் சொல்லுகிறது. இன்னொரு முறை நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கைகள் செய்யும் வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு சிறிய வேலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு சிறிய தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள், ஒரு சின்ன பதவியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளின் வேலையை நான் ஆசீர்வதிக்கின்றேன். உன்
இரண்டாவதாக, கைகளின் வேலைகளை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும். உன் கர்ப்பத்தின் கனி, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? அழுது கொண்டிருக்கிறீர்களா? அவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபையுடன் இறங்குவார். ஏனென்றால் உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறவர்களாகத்தான் இருப்பீர்களே தவிர சந்தோஷமாய் இருக்க முடியாது. ஆகவே உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதன் மூலமாய் உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கடவுள் வைக்கப் போகின்றார். அதே வண்ணமாக உங்களுக்கு இருக்கிறதான பலனாகிய நிலத்தின் கனிகளையும் இன்னும் மிருக ஜீவன்களின் கனிகளும் ஆகிய மற்ற பிரயாசங்கள் யாவற்றையும் கடவுள் பரிபூரணப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்கள் சந்தோஷம் பரிபூரணமான ஒரு சந்தோஷமாக மாறப்போகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அழகான ஒரு வார்த்தை இன்றைக்கு கடவுள் சொல்லியிருக்கிறார். உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். உனக்கு பரிபூரணம் நிறைவு உண்டாகும்படி கடவுள் செய்ய போகின்றார். வெறுமையை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள், விரக்தியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கண்ணீரோடு கூட இருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை திறந்து வைத்திருக்கொண்டு இதன் மேல் உங்களுடைய கரத்தை வைத்து, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே நீர் எனக்கு இறங்குகிறதற்காக, நான் பரிபூரணம் உள்ள மகளாக நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பரிபூரணம் உண்டாக செய்கிற கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் இந்த பரிபூரணத்தை கொடுத்து உங்களை நிறைவானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் மாற்றி தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை உங்கள் ஒவ்வொரு மூலமாக மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.